ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து காட்டிக்கணும். ஓகேவா? அது எப்படி காட்டிப்பீங்க? ஓகேப்பா, இவன் வந்து நைஸ் பர்சன், இவன் வந்து ஜென்டில்மேன் சொல்லி எல்லோரும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் நீங்கள்? அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ ஜென்டில்மேனோ இல்லை ஜென்டில் உமனோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் நைஸ் பர்சன் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வாயில் ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? ரொம்ப பெருசாலும் யோசிக்க வேண்டாம், டீப்பே கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. ஓகேவா? நீங்கள் இங்கே போகும்போது ஹாய் பாய் மட்டுமே சொன்ன போதும், ஓகே இவன் நல்ல பர்சன் சொல்லிடுவான் எல்லோரும். ஒரு மாதம் சொல்லிட்டு பாருங்களேன், ஹாய்னுக்கு வரும் கையை மட்டும் காட்டிடும், நீயே அவனை பற்றி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க. ஓகே இஸ் நைஸ் பர்சன், ஐ சா சம்வேர். இல்லையா? ஒரு சிரிச்ச மூஞ்சோட ஹாய் பாய் வந்தோடனே சொல்லுங்கள். ஓகேங்களா? போதும், அதுவே போதும். ஒருத்தரோட ஐ கான்டாக்ட் இருந்தாவே போதும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் ஐ கான்டாக்ட், அது நல்ல ஒரு வேர்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங்னு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் சொல்லிட்டு போங்க. தட்ஸ் ரியலி மேக் யூ ஆர் அ குட் பர்சன். அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணாமல் போங்க. தட்ஸ் ஆல் யுவர் விஷ். இல்லையா? இப்போ எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா டைமும் நம்ம ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க போது இல்லையா? மேக்ஸிமம் அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்காது எம்என்சியில் பொறுத்த வரைக்கும், இல்லை எனி கம்பெனி. ஸோ உங்கள் டீமோட ஒரு பவுண்ட் இருக்கும், மற்ற டீமோட உங்களுக்கு ஒரு பவுண்ட் இருக்காது இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே ஹாய் பாயோடு தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ எங்கேயாச்சும் கேண்டிடேட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அப்போ வில் மேக் இட் க்ளோஸர். ஸோ அதுக்காச்சும் ஒரு ஹாய் பாய் எல்லாரோட நேமும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஜஸ்ட் கோ அண்ட் க்ரீட். தட் மேக் யூ நைஸ் பர்சன். உங்கள் பேல உங்களை நல்லவன் சொல்லலைனாலும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் உங்களை நல்லவன் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்பை கொடுக்கும். ஸோ 4 பேர் நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் க்ரீட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட பர்சனல் விஷயத்தை நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா கோ அவுட் அண்ட் டாக். ஆஃபீஸ் பேல இங்கேயே கிடையாது, எல்லா இடத்துலையும் அவ்வளோதான். ஓகேவா? எல்லா ஆஃபீஸ்லையுமே உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் பூத் இருக்குது. ஸோ மற்றவங்கள நம்ம ஏதாச்சும் பேசும்போது டிஸ்டர்பாக இருக்குமோ அவங்க ஓக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நம்ம பேசணும். டோன்ட் டேக் எனி திங் ஸ்லைட்லிடா. நீங்கள் பக்கம் உட்காந்து அலோன்றது கூட டிஸ்டர்ப் தான் மற்றவங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களும் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க மாட்டேங்க. தேர் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இல்லையா? இல்லை அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவிட்டியில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுடைய அலோவிலையோ இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுலையோ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஃபோன் வருது அப்படின்னா ஜஸ்ட் புட் மியூட் அண்ட் கோ அவுட். ஓகேவா? உங்களை யாரும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்ல. நான் இன்ன வரைக்கும் யாரும் ஃபோன் பேச வேணாம்னு சொல்லியிருக்கணும். ஸோ இதே தான், ஆஃபீஸில் யாரும் ஃபோன் பேச வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, பட் அங்கே உட்காந்து தான் பேச வேணாம்னு சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லையா? வெளியே எடுத்துகிட்டு போங்க ஃபோனுக்கு இல்லையா? 10 minutes பிரேக் எடுத்துக்காங்க, பேசிட்டு வாங்க ஆராமா இல்லையா? திருப்பி வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் புட் யுவர் ஃபோன் ஆன் மியூட் அண்ட் கீப் இட் அஸ். எல்லாருக்குமே எமர்ஜென்சி இருக்குது இங்கே, யாருக்குமே அதனால தான் ஃபோன் அலோவ் பண்ணுறோம். எமர்ஜென்சி எல்லாருக்குமே இருக்கும். பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னா தே மைட் ஹேவ் சம்திங் ஃப்ரம் யூ இல்லையா? அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ அப்பாவோ அம்மாவோ கால் பண்ணுறாங்க அப்படின்னா யூ கோ அண்ட் டாக் அவுட் சைட் இல்லையா? மற்ற ஃப்ரெண்ட்ஸோ இவங்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் கால் பண்ணுறாங்க அப்படின்னா தென் லெட் தெம் பிங் வாட் இஸ் இல்லையா? ஸோ ப்ரியாரிட்டி லெவல் ஒன்று இருக்குது. அதில் ப்ரியாரிட்டி லெவலில் உங்களுக்கு வர்ற கால் இதெல்லாம் நாங்கள் P1 P2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் ஸோ உங்களோட P1ல் வராங்க அப்படின்னா யூ கோ அண்ட் டாக். P2ல் வராங்க அப்படின்னா ஜஸ்ட் புட் மியூட் அண்ட் ஒர்க் யுவர் ஜாப். ஓகேவா? உங்கள் ஃப்ரீ டைம் போய் பேசுங்க, அவ்வளோதான். மிஸ் கால் ரிட்டர்ன் பண்ண யாரும் பேச மாட்டான்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா காலும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இங்கே யாருமே பிஸி இல்லை. காலேஜ் சர்க்கிள் எல்லாமே கட் ஆகிடும். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா, வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் சர்க்கிள் இருக்கும். இப்போ நீங்களே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ப்ரைவேட்டாக சாட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் இப்போ இமீடியட்டாக தினமும் கான்வர்சேஷன் போகிறதா இருக்கும். காலேஜ் குரூப் அப்பயோன்னு இருக்கும், அது ஒரு வருஷம் கழிச்சு அதுவும் இருக்காது. அப்புறம் இந்த குரூப் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வேறு கம்பெனி போனீங்கன்னா அங்கே ஒரு குரூப் கிரியேட் ஆகும், அதில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆவீங்க. ஸோ அப்படியே தான் ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் ஜம்ப் ஆகும்போதும் பழைய கம்பெனி 1 மாதமோ 2 மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பழைய கம்பெனி எம்ப்ளாயிஸ் யாருமே எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க கூட. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுன்னு பண்ணுறது கிடையாது, அவங்களுடைய P1 மாறிடும். 3வது ஸோ ரெஸ்பெக்ட் பர்சனல் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாருக்கும் பர்சனல் இருக்கு இல்லையா? ஸோ யாரும் யாரோட பர்சனலில் இன்வால்வ் ஆகாதீங்க அன்டில் கிடையாது. ஆஃபீஸ் ஹவரில் லஞ்ச் பிரேக் போகிறீங்க, பிரேக் டைம் போகிறீங்க அப்படின்னா யூ கோ அண்ட் டாக். ஓகே எல்லாருக்கும், பட் எமோஷ்னலாக ஐடியில் வந்து கனெக்ட் ஆகாதீங்க யாரு கூடயும். ஸோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது இங்கே. நீங்கள் பர்சனலாக உங்களோட விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் போய் வாலண்டரியாக ஒரு கமெண்ட்டை கொடுக்காதீங்க. எமோஷ்னல் விஷயமோ பர்சனல் விஷயமோ இல்லை பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட திங்ஸ் எடுக்கிறது, யூஸ் பண்ணுறது, இட் இஸ் ஆல் அன்ப்ரொஃபஷனல். ஸோ ஈவன் நீங்கள் ஒரு பென் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக் ஒன் எக்ஸ்கியூஸ் அண்ட் ஆஸ்க். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுங்க. இட் இஸ் ஆல் பொலைட் வே.
ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இட் இஸ் ஆல் அவுட் சைட் தான். கேன்டீனில் போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், பேக்கெட்டில் கை விட்டு நீங்கள் காசு எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா. ஆஃபீஸ்னு கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் ஆல் ப்ரொஃபஷனல். ஓகேவா. ஏன்னா உங்களை மற்றவங்க பார்த்துட்ருக்காங்க இல்லையா. பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து எத்திக்ஸாக இருங்க. ஸோ எந்த பிலாங்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அவங்க எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் நோட்டிஃபை அண்ட் டேக். அப்புறம் 4வது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவாய்ட் மேக்கிங் ஃபன் அவுட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஓகேவா. லைக் கொலீக்ஸ்னே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறது, திஸ் ஆல் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் ஃப்ரம் எம்என்சிஸ் தான். ஓகேவா. நீங்கள் அந்த பேலெல்லாம் போயிட்டு உங்களால் சிரிச்ச முகத்தோடு இருக்கவே முடியாது. ஃபஸ்ட் ரீசன். ஓகேவா. நீங்கள் இங்கே அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லாமே சிடுமுஞ்சி மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே அவ்வளோ குக்குன்னு குக்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா. அரை மணி நேரத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருப்பாங்க. டிஎல் உங்கள் பின்னாடி தான் உட்காந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா. நீங்கள் டவுட் கூட பக்கம் கேட்க முடியாது. அப்படியே கேட்டிங் பண்ணாலும் அவங்க உங்களோட ப்ராஜெக்டில் இருக்கணும். அப்போ தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து டையாக இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்கக்கிட்ட சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் விட்டுட்டு மற்ற டைமில் கூட ஒருத்தரை வச்சு ஒருத்தர் ஃபன் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்காங்க. 5வது, உடம்பு சரியில்லை அப்படின்னா, இரும்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டிலே இருந்துருங்க. ஸோ நீங்கள் சிக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெர்மிஷன் கேட்டு வீட்டில் இருக்கலாம். ஸோ இந்த சிக் லீவெல்லாம் நாங்கள் யூஸ்வலாக எல்லாருக்குமே கொடுத்துருவோம். ஆனால் அதில் அப்ளை பண்ணுற பாதி பேர் வந்து ஃபேக் சிக் லீவ் தான். அதுவும் எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. லெட்டர்லாம் அப்ளை பண்ணும்போதே தெரியுது அது ஃபேக் சிக் லீவ் தான் சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வருஷத்துக்கு சிக் லீவ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இருக்கிற இல்னஸை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா யூ கீப் அவர் டிஸ்டன்ஸ், இல்லை வீட்டில் இருங்க. அப்புறம் ஸோ ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் வந்து பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னு சொல்லணும்னா என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதாவது நோட் பண்ணுவாங்க உங்ககிட்ட? ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்படியெல்லாம் இல்லைடா சார், மாறிடுச்சு. ஸோ ஜீன்ஸோ இட்ஸ் ஆல் ஃபைன் தான் அன்டில் அது வந்து டோன்டு ஜீன்ஸ் எல்லா வரைக்கும். ஓகேவா. ஜஸ்ட் வேர் நைஸ் ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து காலர் இருக்கிற டிஷர்ட்ஸை போடுங்க. நல்லா முடிஞ்ச ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் வரும்போது கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருங்க. ஸோ ஒரு க்ளீனான நல்ல ஒரு ஷூ 2 வாங்கிக்கோங்க. ஓகேவா. ஒரு ப்ரௌன் ஒன்று, பிளாக் ஒன்று வாங்கிக்கோங்க. இட் மேட்ச் ஃபார் ஆல் த திங்ஸ். ஈவன் இதில் நீங்கள் லோஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் ஜீன்ஸ் ஆல்சோ. அப்புறம் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு டெஸ்க் கொடுப்பாங்க. ஓகேவா. அது ஆர்கனைஸ்டாக வச்சுக்காங்க. எங்கே வேணால் தூக்கி போடலான்னுலாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா. இஃப் தே ஆர் கிவிங் மானிட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர் சிஸ்டம் எனி ஆக்சசரிஸ் பிலாங்ஸ் டு யூ, கீப் இட் ஆர்கனைஸ்டாக. ஸோ உங்களோடது எல்லாமே காமன் பே தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுக்காங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸ் வந்து மற்றவங்க பிளேஸில் தூக்கி போடுறதோ இல்லை நவுத்தி வைக்கிறதோ, ஸோ இது எல்லாமே பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க் பிளேஸ், மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். அப்புறம் ஹைஜீனாக இருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வச்சுக்கலாம். ஓகேவா. ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோ இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வர திங்ஸை வந்து ஷேர் பண்ணுறதோ, ஜஸ்ட் கீப் இட் ஹைஜீன்.